எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அரசியல் விமர்சகர் திரு B.R. ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதியிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். பிரசாந்த் கிஷோர் ட்வீட் தான் நான் கேட்ட டைம் கிடைக்குமா வர முடியுமான்னு கேட்டா பிரசாந்த் கிஷோர் லிங்க் அனுப்பி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. 25 சீட்ஸ் ஜேடியு எடுத்தா அவ்வளவுதான், நான் வந்து அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதா அந்த இது அனுப்பிங்க. 79 நிதிஷோட இந்த கம்பேக் எப்படி பாக்குறீங்க? நிதிஷ் வந்து திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் தான் டாலஸ்ட் லீடர் இன் பீகார் அப்படிங்கிறதுல. இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இப்ப பிஜேபி கூட நம்ம எலெக்ஷன் ஹிஸ்டரி படி பார்த்தா கூட, டெக்னிக்காலிட்டி படி பார்த்தா கூட 2015 பிஜேபி தனியா தான் நின்றுச்சு. நிதிஷ், லாலு, காங்கிரஸ், அப்ப இருந்த அந்த மகாகட்பந்தன் கூட்டணி வந்து 2015 ஜெயிச்சுது. ஸோ கடந்த 2005 இருந்து நிதிஷ் எந்த கூட்டணியில இருக்காரோ, எந்த கூட்டணி தலைமை வகிக்கிறோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்குது. ஸோ பிஜேபி கூட 2015 தோத்ததா டெக்னிக்கல் கிரவுண்ட்ல கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட, ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க தனியா இருந்தாங்க, இங்க 3 பேர் ஒன்னா இருந்தாங்க. ஸோ நிதிஷ் இருந்த வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஸோ தோல்வியே காணாத முதல்வர் அப்படிங்கிறதுல நிதிஷ் வந்து அந்த பட்டத்தை வந்து 2005, 10, 15, 20, 25 5 எலெக்ஷன்ஸ் இந்தியாவில் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதனால பார்ட்டி லெவல்ல என்னைக்குமே பிஜேபி வந்து பிகர் தன் ஜேடியு பீகார்ல. ஆனா ஆஸ் அ லீடர் வந்து நிதிஷ் இஸ் டாலர் தன் எனிபடி எல்ஸ் அப்படிங்கிறது என்னைக்குமே இருந்தது. அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறதும் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, லல்லு அவர்கள் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது 1990 ஆகும்போது அவர் சீஃப் மினிஸ்டருக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்து சப்போர்ட் பண்ணி ஆக்கினது நிதிஷ் தான். நிதிஷும் அன்னைக்கு ஒரு பெரிய லீடர் தான். சரத் யாதவும் ஒரு பெரிய லீடர் தான். லல்லு யாதவ், சரத் யாதவ், நிதிஷ் இவர்கள் எல்லாமே பெரியவர்கள் தான். ஆனா நிதிஷோட சப்போர்ட்னாலதான் லல்லுவாலே ஆக முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையே வரதுக்கு காரணம் பல்வேறு விஷயங்கள்ல வந்து நிதிஷ் அவர்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த பரிந்துரைகள்லாம் செய்து பாலிசி விஷயத்துல, ஸ்கீம் விஷயத்துல எல்லாம் பண்ணலாம்னு சொல்லும் போது லல்லுக்கு அது பிடிக்கல. லல்லு யாதவுக்கு அது பிடிக்காதனால அவர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வந்து பின்னாடி பிரிஞ்சாங்க. ஸோ அதனால முன்னாடியே நிதிஷ் வாஸ் கிங் மேக்கர். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அதுக்கப்புறமா கிங் ஆகிட்டார். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பிகர் பார்ட்டி என்னைக்குமே பிஜேபி. இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை அவங்க வந்து ஜேடியோட கம்மியா இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் என்னைக்குமே ஜாஸ்தியா இருந்திருக்கு பீகார்ல. பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் என்னைக்குமே ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நிதிஷ் அவர்களை சிஎம் ஆக்கும்போது, வாஜ்பாய் அத்வானி காலத்துல நிதிஷ் அவர்களை சிஎம் ஆக்கும் போதும் அன்னைக்கு இருந்த சமதா கட்சி, நிதிஷ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லாம் அந்த சமதா கட்சியை விட பெரிய கட்சி வந்து பிஜேபி தான். ஆனாலும் பிஜேபி அன்னைக்கு வந்து விட்டு கொடுத்தது. ஸோ பிஜேபி விட்டு கொடுத்து நிதிஷை சிஎம் ஆக்கினது நிதிஷோட ஸ்டேச்சர் தெரிஞ்சுதான். அந்த ஸ்டேச்சர் வந்து இத்தனை வருஷமா ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, 25 வருஷமா ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். சார், இதுல காங்கிரஸோடைய நம்பர் 4ன்னு வந்து நிக்கிறாங்க. HIM ஜிதன் ராம் மாஞ்சியே அதிக சீட்டு, 5 சீட்டு எடுத்திருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய சீட்டு காங்கிரஸை விட. ஆமா, கம்யூனிஸ்ட் சேர்த்தா RLM அதிகம். எங்க வந்து நிக்கிறாங்க நிறைய மீம்ஸ் பாக்குறது வந்து எப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டை எண்ணுவாங்க நம்ம வந்து மீம்ஸ் பார்க்கணும். அப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்தே காங்கிரஸோட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ காங்கிரஸ் இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ் போனோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஏத்த நம்பர்ஸ் கொடுக்கல அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு 4 சீட் கூட ஜெயிக்காதது அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், நரேட்டிவ்ஸா இருக்கட்டும், என்னங்கிறது இருக்கு. நம்ம வந்து ஒரு நாள் எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஓட் சோரி சாரை பத்தி பேசுறாரு, இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கணும், இத்தனை வருஷம் கவர்மெண்ட் இருந்திருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி பில்டப் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி இருக்குதோ இல்லையோ இல்ல ட்ரை பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நரேட்டிவ் செட் பண்றதுக்கு. அதெல்லாம் இல்லாம திருப்பியும் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடியே எலெக்ஷன் கமிஷனை பிளேம் பண்றதும், இவிஎம்ஸை பிளேம் பண்றதும், இந்த மாதிரி வச்சுக்கிட்டா நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்க வந்து வாக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் ஆயிடுது. ஸோ அதனாலே அவங்களுக்கு கிளியரா தெரியுது இதுல அவங்களுக்கு ஒரு ஸ்டேக்குமே இல்லை. இது காங்கிரஸ் வந்து இனிமே வரப்போற ஃபியூச்சர் எலெக்ஷன்ஸ்ல பெரிய அளவுல பாதிக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க இத்தனை நாளா பஞ்சிங் அபோவ் த வெயிட் தான் இருந்தாங்க பீகார்லயுமே. அது வந்து இன்னும் பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து பெங்கால்ல பாதிக்க போகுது, அஸ்ஸாம்ல பாதிக்க போகுது, சவுத் இந்தியாவிலேயே பாதிக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் வரப்போற எலெக்ஷன்ஸ்ல. இதுல பாக்கணும்னா பெரும்பான்மையான ஒரு எப்பவுமே பிஜேபி ஒரு ட்ரிக் வச்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா தூக்குறதுக்கு எம்எல்ஏஸ்க்கு அதிக வாய்ப்பு குறைச்சிருவோம் அப்படின்னு. பட் ஆனா இந்த எலெக்ஷன்ஸ்ல டு பி பிசர் பிஜேபி 101 தொகுதிகளில் போட்டிடுது. கடந்த முறை எம்எல்ஏவா இருந்தவங்கள 20% பேரை மட்டும்தான் நீக்கி இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கு. இருக்கிறே லோவஸ்ட் இந்த எலெக்ஷன்ஸ்ல அவங்க தான்.
JDU 26. வேறஸ் RJD பார்த்தோம்னா சரி பாதி 50% பேரை மாத்திருக்காங்க சிட்டிங் MLAs. உங்களுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு இது எல்லாருமே எதிர்பார்த்தது ஓகே இதுதான் பிஜேபிக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு. நம்பர்ஸ் வேற சொல்லுது. எப்படி இது ப்ரோ இன்கம்பன்சி ஒர்க் ஆயிருக்கு? பிஜேபியை பொறுத்தவரைக்கும் இதுல இருந்தே தெரியுது அவங்களுக்கு வந்து இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அதை நினைச்சிட்டு இருப்பாங்க பிஜேபி வந்து சோஷியல் இன்ஜினியரிங் ஒரு இது, அப்புறம் இல்லைன்னா ஃப்ரீ பீஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி லாட்லி பெஹன், இல்லாட்டி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் MLAs மாத்திடலாம், இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அவங்க பண்ணிடுவாங்க. ஆனா இதுல கிளியரா தெரியுது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் இல்லைன்னு. ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து அந்த ஸ்டேட்ல எது சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்குமோ அதை தான் எடுத்து போயிருக்காங்க. ஸோ அதனால இங்க வந்து அவங்க அப்படி ஆன்டி இன்கம்பன்சிக்கு எதிராக இவங்களை கொடுக்கணும், இவங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இவங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு அவசியம் இல்லாம அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால அவங்க அதை வந்து பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பாங்க, சிட்டிங் MLAs பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பாங்க. அதில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போது எதுக்கு அவங்களை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, 199 அப்படின்ற நம்பர்ல இருக்கு. 200 திருப்பி தொட்டுட்டு வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். HAM பாக்குறோம், அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. HAM ஹிந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா ரொம்ப சின்ன கட்சி, 6 சீட்ல மட்டுமே போட்டிட்ட HAM 5ல ஜெயிச்சிருக்கு. 61ல போட்டி இருக்கு, ஐ மீன் லீடிங்ல இருக்கு. 61ல போட்டிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அதை விட கம்மியா 4ல தான் இருக்கு. சோ ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த நிலையில இந்த நிலையில நம்மோடு வந்து திரு BR ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் இருக்க, அவரோடு வந்து திரு ஸ்ரீகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இங்க நம்மளோட BR ஸ்ரீனிவாசன் அவர்களும் இங்கே இருக்கிறார், ஸ்டுடியோல இருக்கிறார், நீங்களும் இருக்கீங்க. நான் கேட்கணும்னு நினைக்கிறது உங்ககிட்ட, நீங்க தொடர்ந்து வந்து அந்த வணக்கம் ஸ்ரீகுமார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இதுல வந்து சீட்ஸ் பார்க்கும்போது 199, MGB வந்து இந்தியால 38ல போய் நிக்கிறாங்க. இது திருப்பி ஓட் சோரின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க அவங்க சைடுல ஃப்ளா என்ன நினைக்கிறீங்க சார் ஸ்ரீகுமார் சார்? நீங்க வந்து கூட சொல்லலாம். மகாகட்பந்தன் சைடுல ஃபிளாஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்டான ஒரு எலெக்ஷன் இஷ்யூவை எடுத்துக்காம போனது. ஏன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் அன் இஷ்யூ. பீகார்ல இன்னைக்கும் ஈசன் இஷ்யூனே சொல்லலாம். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. ஸோ அதை வைத்து பாக்குற போது அதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம், ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜன்சுராஜ் பார்ட்டி அவங்க வந்து இதை வந்து எடுத்துட்டு போனதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சது வந்து ஜன்சுராஜ் பார்ட்டி ஹர்ட் த மகாகட்பந்தன் மோர். ஒருவேளை ஜன்சுராஜ் பார்ட்டி இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அதிருப்திகள் ஒன்றுபட்டு அது வந்து மகாகட்பந்தன் சார்பாக இருந்திருக்கும். அது வந்து ரொம்ப வைட்டலா கூட ஆயிருக்கலாம், கரெக்டா எடுத்துட்டு போயிருந்தா. ராகுல் காந்தி கொண்டு வந்த ஓட் சோரி அது வந்து இப்ப இந்த மெயினான அந்த எலெக்ஷன் இஷ்யூவை மடைமாற்றம் செய்தது. அது ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோயலேஷன் சரியாக அமையாதது. தேஜ் பிரதாப் யாதவ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 to 40 இடத்துல வந்து அவரு போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினார். மோகன் யாதவ் அவர் வந்து பிஜேபி சார்பா பிரச்சாரம் பண்ணது பெருசா எடுபட்டது. யாதவ் காம்பினேஷன் சொல்றாங்க இல்லையா, மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் பிளேட் a குட் பார்ட் அப்படின்னு கேள்விப்படுறேன். அண்ட் இந்த இன்னொன்னு போட்டி வேட்பாளர்கள் நிறைய வந்து ஓவர்லாப்பிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ், சரியான கேண்டிடேட்ஸை வந்து நிறுத்தாதது, காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தது, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தேஜஸ்வி யாதவை காங்கிரஸ் வந்து ரொம்ப லேட்டாக அங்கீகரித்தது தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக. பல விஷயங்களை இதை வந்து நான் பாக்குறேன். ஓகே, இதுல வந்து காங்கிரஸ் வந்து கேம்பெயின்ல வந்து கவனம் செலுத்து போல SIR ஓட்டு அதிகார் இப்பெல்லாம் சொல்றது, இது வந்து டிஃப்ளெக்ஷன் பார்க்கணுமா இல்ல அவங்க அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, டோட்டலா நம்ம வந்து சிஸ்டத்தையே குறை சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க இறங்குற இது அது வந்து திருப்பி பேக் ஃபயர் ஆகியும் அவங்க ஏன் கண்டினியூ பண்றாங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. டு யூ ஆல்சோ சார், உங்ககிட்ட ஒரு கண்டினியூஸா எலெக்ஷன்ஸ்ல தோத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமா அப்படிங்கிறது தெரியல. லீடர் ஐடென்டிஃபிகேஷன் இஷ்யூஸ் லோக்கல் லெவல்லையும் என்ன இஷ்யூஸ் இருக்கு, மேக்ரோ லெவல்லையும் என்ன இஷ்யூஸ் இருக்கு, ஒரு லோக்கல் MLA கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி எப்படி பில்ட் பண்றது, ஒரு நேஷனல் லெவல்ல எப்படி பில்ட் பண்றது, ஆர் ஈவன் மேஜர் ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ் அவர்கள் அவங்க கூட தான் இருந்தாங்க 2 வருஷம் முன்னாடி வரைக்கும். நிதிஷ் 2023 வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு லீடரை வந்து அவங்க லூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாக் ஓவரே கொடுத்துட்டாங்க. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து ஓட் சோரி பத்தி பேசுறீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனை பிளேம் பண்றீங்க லிட்டரலானா, அதுல உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு அங்க ஸ்டேக்ஸே இல்லைன்னு தான் தெரியுது. அதே சொன்ன மாதிரி ஸ்ரீகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி 60 சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க கடைசியா ஜெயிச்சது எப்போ? இல்லாட்டி தனியா 2010ல அவங்களும் தனியா நின்னாங்க.
ஆப்போசிட் சைட்ல எல்லாருமே தனியாக நின்றாங்க. அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் என்ன, அவங்க வின் பண்ண சீட்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கூட்டணி கட்சியான ஆர்ஜேடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லாட்டி ஜாஸ்தியா தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால இது ஒரு டோட்டல் ஃபெயிலியர். அவங்களுக்குள்ள ஒரு கொஹிஷன் இல்லை. காங்கிரஸ் வந்து ஐ திங்க் இஸ் காட் பிட்வீன் அவங்க லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஷார்ட் டேர்ம் எலக்ட்ரல் கெயின்ஸ்குள்ள ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய அந்த சூஸ் பண்ணணும்ல, எதை சூஸ் பண்ணணும்னு இருக்குல்ல. லாங் டேர்மா கட்சியை வந்து பீகார் மாதிரி யூபி மாதிரி ஒரு மாநிலத்துல வந்து வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணுமா, இல்லாட்டி அந்தந்த எலெக்ஷனுக்கு ஆக ஒரு அலையன்ஸ்க்கு போகணுமா, ஒரு காம்ப்ரமைஸ் அலையன்ஸ்க்கு போகணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே பெரினியல் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இது வந்து ஒரு எலெக்ஷன் 5 வருஷம் 10 வருஷம்னா பரவாயில்ல. என்னைக்கு அவங்க யூபி பீகார்ல தோத்து, அவங்க 89ல தோத்து 90ல இவங்கெல்லாம் வராங்களோ, முலாயம் அவர்களும் லாலு அவர்களும் இங்க வரும்போது அந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து பிஜேபியை பீட் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷமா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. லாங் டேர்மா பார்க்கணுமா ஷார்ட் டேர்மா பார்க்கணுமான்னு அவங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால தான் இந்த வந்து ஒரு கூட இருக்கிற கட்சியும் இழுத்துடுறாங்க. யூபியில் அகிலேஷ் யாதவ் அவங்க இழுத்தாங்க, இதே மாதிரி ஜாஸ்தியா கண்டெஸ்ட் பண்ணி தனக்கு ஏதோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி, இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் தான் நம்ம கட்சி வளருங்கிற எண்ணத்துல அகிலேஷ் யாதவ வந்து கீழே இழுத்தாங்க. தமிழ்நாடுல 2011 திமுக வந்து அவங்க கீழே இழுத்தாங்க. இதே மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு மீறி அவங்க வந்து சீட்ஸை வாங்கிட்டாங்க. 2011 நமக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இப்பயும் சரி அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு மீறி சீட்ஸ் வாங்குறாங்க. ஸோ அவங்களோட கன்ஃபியூஷனே இதுதான். நம்ம வந்து கட்சி பெரிய கட்சியா நம்ம காட்டணும், தேசிய அளவில் நம்ம ஜெயிக்கணும், எம்பிஸ் வரணும், நாளைக்குன்னா நம்மளுக்கு எம்எல்ஏஸ் இருக்கணும், கட்சி ஒரு நம்பர் ஆஃப் ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணணுங்கிற இதுல அலையன்ஸ் பார்ட்டிஸ் அவங்க கீழே இழுத்துறாங்க. தமிழ்நாடுல பார்த்திருக்கோம், பீகார்ல பார்த்திருக்கோம், யூபியில பார்த்திருக்கோம், பெங்கால மம்தாலையும் தப்பிச்சுட்டாங்க, மகாராஷ்டிரல கூட நம்ம பார்த்தோம், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தப்பிச்சுட்டாங்க. மகாராஷ்டிரலயும் நம்ம அதை பார்த்திருக்கோம். அவங்க வந்து என்சிபியும் தாக்கரேயும் வீக்கெண்ட் பண்ணது. இந்த மாதிரி பல இடத்துல அவங்க அலையன்ஸ் பார்ட்டிஸை வீக்கெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக. இதுல ஸ்ரீகுமார் சார், நான் உங்ககிட்டயும் கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்க பிஆர் சார் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். 117 வேணும்ட்டு இங்க மேலிட பொறுப்பாளர் காங்கிரஸ் பொறுப்பாளர் வந்து இங்க தமிழ்நாட்டுல சொல்றாரு 117 வேணும் அப்படின்னு. இப்ப பார்த்தோம்னா இங்க ட்விட்டர்ல ஒரே போர், அக்கப்போர்னு சொல்லாம போர்னு சொல்லாமன்னு தெரியல. திரு RS பாரதியுடைய மகன் சொல்றாரு, நீங்க எவ்வளவு கேட்டீங்க 117, இங்க எவ்வளவு பீகார்ல வாங்கிருக்கீங்க 11, அப்போ உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல கூட கிடையாது, 11 கூட கிடையாது, 11 இப்ப 4 வந்து நிக்குது. சோ தமிழ்நாட்டுல காங்கிரஸோடைய பார்கெனிங் பவர் எப்படி இருக்கும்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இந்த பார்கெனிங் பவர் ரொம்பவே இழந்துட்டாங்க. அது 2011 திரு கருணாநிதி சொன்ன மாதிரி நாயன்மார்களாக சென்று பஞ்சபாண்டவர்களாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அதுல இருந்தே அவங்களுடைய அந்த இது ரொம்ப குறைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த போலரைசேஷன் பாலிடிக்ஸ்னால குறிப்பாக வந்து ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு கட்ட பிம்பத்தினாலதான் 2019லயும் சரி 2024லயும் சரி அவங்களுக்கு வந்து லோக்சபால எம்பிஸ் ஜாஸ்தி இருக்கு. அசம்பிளின்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெருசா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ரொம்ப இருந்தது கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, காங்கிரஸ் என்பது அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மைனாரிட்டி ஓட் கன்சாலிடேஷன் சிதறாமல் இருப்பதற்கு உதவும் ஒரு கருவி, அவ்வளவுதான். சோ அவங்க அந்த லெவல்ல தான் அதை வச்சு அவங்க பாக்குறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களை விட்டுட மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா விட்டுட மாட்டாங்க. காங்கிரஸுக்கும் தெரியும், ஏன்னா ஒரு அளவுக்கு மேல அவங்களோட பார்கெனிங் பவர் எந்த மாநிலத்திலுமே இருந்ததில்லை. அது இப்போ ஸ்டேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ரீசெண்டா நடந்த ஜம்மு காஷ்மீர் ராஜ்யசபா எலெக்ஷன், அங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட காங்கிரஸுக்கு கொடுக்கப்படல. சரிக்கா, அவங்கள்ட்ட சில எம்எல்ஏஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு கொடுக்கல. ஜார்க்கண்ட்ல அவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பீகாரிலும் இது ஒதுக்கப்படலாம். சோ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருந்ததோ, ஏற்கனவே சரத் பவார் வந்து அவரை ஒதுக்கி வச்சிருக்காரு. காங்கிரஸுக்கும் சரத் பவாருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்குது. எப்ப சேருவாங்க எப்ப விலகுவாங்கன்னு தெரியாது. அது ஒரு பக்கம் மகாராஷ்டிரால ஒரு தாமரை இலர் மேல் தண்ணி மாதிரி அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. திமுக மட்டும்தான் ஓரளவு அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த போக்கும் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, உங்களோட அலையன்ஸ்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதனால அசாமில் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக இல்லை. அடுத்தது பார்த்தா தமிழ்நாடுல தான், ஏன்னா கேரளாவில் அவங்க தலைமையில தான் இருக்கு எப்படி இருந்தாலும். ஸோ தமிழ்நாடுல அவங்களுக்கு பெரிய பார்கெனிங் பவர் எதுவுமே இருக்க போறதில்ல. திமுக என்ன சீட்ஸ் கொடுக்குதோ அதை வாங்கிட்டு போறது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேல அவங்க வந்து they will not
அஃபோர்ட் டு லூஸ் எனி அலையன்ஸையோ இல்லாட்டி ஒரு அலையன்ஸ் பார்ட்னரை கோவப்படுத்துறதுக்கோ இல்லாட்டி நேஷனல் லெவலில் லூஸ் பண்ணுறதுக்கோ அங்கே அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு தான் போவாங்கன்னு பார்க்குறேன். அவங்களோட பார்கெனிங் பவர் சுத்தமாகவே போயிடுச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா, காங்கிரஸ்ல வந்து திரு ராகுல் காந்தி ஓட்டர் அதிகார் யாத்திரான்னு பிஆர் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அங்கதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணார். எஸ்ஐஆருக்கு எதிராக இல்ல, ஜென்ரலாவே வந்து போலி ஓட்டுகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி எஸ்ஐஆர் வித்தர் வித்தியாசமா கான்ட்ரடிக்ஷன். அந்த கான்ட்ரடிக்ஷன் தனியா இருக்க, ராகுல் காந்தி மொத்தம் 116 அசம்பிளி சீட்ஸ்ல இந்த ஓட்டர் அதிகார் யாத்திராவை நடத்தினார். ஒட்டுமொத்தமா ஓட்டர் அதிகார் யாத்திரா. அந்த 116 சீட்ல 2 சீட்ல தான் காங்கிரஸ் கரண்ட்லி லீடிங். 116ல 2. அவரு இந்த எலெக்ஷன் சீசன்ல பிரச்சாரம் பண்ண பொதுக்கூட்டங்கள் மொத்தம் 14. அது நம்ம டேட்டாவும் முன்னாடி போட்டிருந்தோம். யார் யார் எவ்வளவு பொதுக்கூட்டம் பேசியிருந்தாங்க நம்ம போட்டிருந்தோம். இதுல பார்த்தா இப்போ அவர் பிரச்சாரம் பண்ண இடங்கள், முசாஃபர்பூர் பிஜேபி லீடிங். அவர் பிரச்சாரம் பண்ண தர்பங்கா பிஜேபி லீடிங். அவர் பிரச்சாரம் பண்ண நலந்தா ஜேடியு லீடிங். அவர் பிரச்சாரம் பண்ண ஷேக்புரா ஜேடியு லீடிங். அவுரங்காபாத் பிஜேபி லீடிங். கயா பிஜேபி லீடிங். புர்னியா பிஜேபி லீடிங். பங்கா பிஜேபி லீடிங். பாகல்பூர் பிஜேபி லீடிங். கிஷான்கஞ்ச் மட்டும் காங்கிரஸ் லீடிங், அதுவும் ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டு இருக்கு. சோ ராகுல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடங்கள் மத்த இடத்துக்கு போயிருக்கு. அவர் பிரச்சாரம் பண்ண பொதுக்கூட்டங்கள் நடத்திய இடங்கள் போயிருக்கு. இதுக்கு மேல ராகுல் காந்தி என்னதான் பண்ணுவோம்? ஏதாவது ஸ்பார்க் மிஸ் பண்றாரா இல்ல எல்லாமே மிஸ் பண்றாரா? ஒன்ஸ் அகைன் ப்ரூவன் தட் ராகுல் காந்தி தான் பிஜேபியோட ஸ்டார் கேம்பெயினர்னு ப்ரூவ் ஆயிருக்கு. 2 பேருமே சரி. அதாவது ராகுல் காந்தியோட ப்ராப்ளம் என்னன்னா, அவர் வந்து he wants to keep the pot boiling. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து ஒரு பொய் பிம்பமாக கட்டமைத்து அதை மக்கள் மத்தியில வச்சு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அவர் பாக்குறாரு. அதாவது இது ஒரு டிபிக்கல் லெப்டிஸ்ட் மைண்ட் செட். இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் காங்கிரஸ் உடைய மைண்ட் செட்டே கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்கன்னா, ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனப்பான்மை, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் தூண்டுவது, இல்லாத ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில் விதைப்பது, மக்களுக்கு ஆட்சி மீதும் ஆட்சி அதிகாரத்தின் மீதும் அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ஒரு நம்பகத்தன்மையை அவர்களுக்கு இல்லாமல் செய்வது, இது ஒரு அஜெண்டாவா எடுத்து பண்றதா நான் பாக்குறேன். சோ அதோடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த ஓட்சோரி யாத்ரா. ஏன்னா இந்த எலெக்ஷனே ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவிஎம் மிஷின் மேல தப்பு சொன்னாரு. அப்புறம் அந்த ப்ளூடூத் எல்லாம் யூஸ் பண்ணி இவிஎம் மிஷினை ஹேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் போதும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாள் they will be raising an issue. ஏதாவது இவங்க ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு காங்கிரஸோட ஒரு அஜெண்டா ஒரு வெளிநாட்டு பத்திரிகைகள்ல அது பிரச்சுரிக்கப்படும். அந்த பிரச்சுரிக்கப்பட்ட அந்த பத்திரிகையை ஒரு ரீசனா எடுத்துட்டு இங்க பார்லிமெண்ட்ல குரல் எழுப்புவாங்க. சோ இதே அவங்க ஒரு அஜெண்டாவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவர்கள் கண்டுபிடித்த ஒரு கருவி, அதாவது ஒரு நரேட்டிவ் என்னன்னா ஓட்சோரி அப்படிங்கிறது. சரி, இது ஒரு ஈஸி வே டு எஸ்கேப். இது பிரேசில் உலக நாடுகள் பல இடத்துல எதிர்க்கட்சிகள் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக். ஆமா, அது அவங்க என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா போச்சு. எஸ்ஐஆரை காரணம் காட்டி இதை ஓட்சோரின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண ஒரு பெரிய தவறு எங்க தப்பு நடந்திருக்குன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்திலும் சரி, இவருடைய அந்த அலிகேஷன்ஸ் அப்பப்ப டிபங்க் ஆகிறத நம்ம பாக்குறோம். மக்கள் சொல்றாங்க, இவங்க இந்த ஓட்சோரி நடந்திருக்குங்கிற போது சம்பந்தப்பட்டவர்கள் நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க, டிவி முன்னாடி அப்பியர் ஆறாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு மேலேயே அந்த பொய் தாங்க மாட்டேங்குது. சோ ஹி இஸ் a failed leader. நீங்க அந்த நரேட்டிவ் செட் பண்றது ஓகே, பட் அந்த நரேட்டிவ் செட் பண்றது எப்போது எடுபடும்னா, அதை செட் பண்றவங்களுடைய கிரெடிபிலிட்டியை பொறுத்து தான் எடுபடும். அன்றைக்கு இந்திரா காந்திக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு போராட்டம் நடத்தினார் அப்படின்னா, ஜெயபிரகாஷ் நாராயண் மீது ஒரு பெரிய நன்மதிப்பு அந்த காலத்தில் இருந்தது. சோ அவர் எழுப்பிய அந்த அலிகேஷன்ஸ் மக்கள் மத்தியில பெருசா எடுபட்டது. அதே மாதிரிதான் ராஜீவ் காந்திக்கு எதிராக விபி சிங் செஞ்சது. சோ அந்த நீங்க எடுத்து கொண்டு செல்லக்கூடிய தலைவரை பொறுத்து தான் அந்த இஷ்யூக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குமே தவிர, ராகுல் காந்தி எடுத்து செல்வதாலேயே அந்த இஷ்யூக்கு முக்கியத்துவம் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் டே பை டே ஹி இஸ் லூசிங் ஹிஸ் கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட இல்லாத ஒரு விஷயத்த பூதாகரமா ஆக்கி அதை பெருசாக்கி பண்றாங்க. அதுவும் இல்லாம சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாத்துக்குமே இம்மீடியட் ப்ரூஃப் இருக்கு. உங்களுக்கு ஒரு மீடியான்னு தனியா ஒரு இருக்கணும்னு கிடையாது. ஒரு வெரி ஃபியூ பீப்புள், அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி மட்டும்தான் ஒன்று வெளில கொண்டு வர முடியும் கிடையாது. இன்னைக்கு எவ்ரி பர்சன் இஸ் அ மீடியா பர்சன். ஃபோன் இருக்கு, ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா கொண்டு வந்துடலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஸ்கேல் ஆஃப் விக்ட்ரிஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னா அது ஒரு
க்ளோசர் விக்டரிஸ்ல வரலாம். ஹரியானா, மகாராஷ்டிரா, ஒரிசா, டெல்லி அண்ட் இப்போ பீகார், இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஸ்கேல் ஆஃப் விக்டரிஸே பார்க்கும்போது அவ்வளோ பெரிய விக்டரிஸ். இவ்வளோ பெரிய விக்டரிஸ்ல அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதுவே உங்க கண்ணு முன்னாடி நிற்குது. மூணாவது, அப்ப நீங்க எப்படி தெலுங்கானால ஜெயிக்கிறீங்க, அப்படி நீங்க எப்படி கர்நாடகாவில் ஜெயிச்சிங்க, அப்ப எப்படி நீங்க ஹிமாச்சல ஜெயிக்கிறீங்க, எல்லாருமே கேட்க முடியும். நீங்க ஜெயிக்கும் போது அப்புறம் எப்படி 99 சீட்ஸ் வந்து லோக்சபால ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே கேட்க முடியும். ஸோ நீங்க கொடுக்குற ப்ரூஃப்ஸ் எல்லாமும் தவிடுபடி ஆகுது. ஸோ வெஸ்ட் பெங்கால் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி திமுக ஜெயிக்கிறாங்க, கேரளாவில் எப்படி லெஃப்ட் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஜெயிக்காம இல்லை, காங்கிரஸ் ஜெயிக்காம இல்லை, எங்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல தலைமை இருக்கும், நல்ல லோக்கல் லீடர்ஷிப் இருக்கும், நல்ல மெஷினரி இருக்கும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும், அங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. கர்நாடகாவில் அவங்களுக்கு நல்ல லோக்கல் லீடர்ஷிப் இருக்கு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஜெயிக்கிறாங்க. ஹிமாச்சல் என்னைக்குமே அவங்க ஸ்ட்ராங் ஜெயிக்கிறாங்க. இப்போ மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் பவர் ஆனாலும் எப்போதுமே நல்ல ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரா அந்த மாதிரி இருந்தாங்க, இப்ப இல்லாம போயிடுச்சு. பட் மகாராஷ்டிரால பவார் அவர்களோ தாக்கரே அவர்களோ இவர்கள் கட்சி வந்து ஒரு நல்ல ஃபைட் கொடுக்குது. பெங்கால்ல ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராங் பார்ட்டி இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாடுல இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது கண்டிப்பா அங்க ஒரு ஃபைட் இருக்கு, அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸா பார்க்கப்படுது. ஸோ காங்கிரஸ் எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அவங்க அங்க வைப் அவுட் ஆகும்பொழுது இந்த மாதிரி ஒரு ரீசனை சொன்னா மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, எப்படி மற்ற ஸ்டேட்ஸ்ல ஜெயிக்கிறீங்க, மற்ற எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கிறீங்க கேள்வி கேட்பாங்களா. ஸோ ஸ்ரீகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கிரெடிபிலிட்டியே இல்லாம போயிடுது, உங்களோட ஆர்குமெண்ட்ஸ்க்கு கிரெடிபிலிட்டியே இல்லாம போயிடுது. இப்படி ஒரு பெரிய விக்டரி 200 மாதிரி ஸ்வீப் வரும்போது இது நாட் அ ஒன் இஷ்யூ எலெக்ஷன், this is not one ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ண ஒரு எலெக்ஷன், இல்லாட்டி ஒரு லாட்லி பெஹன் ஸ்கீம் மட்டுமே கிடைச்ச ஓட் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு மல்டி ப்ராங்ட் அப்ரோச்சா கட்சி பிஜேபி எடுத்து எல்லா தரப்பட்ட மக்களோட ஓட்ஸையும் வாங்கி எல்லா ஏஜ் குரூப் சரி, ஜெண்டர் சரி, அப்படி வாங்கின விக்டரி. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஜென்ரலா என்ன இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுன்னா யூத் எல்லாம் தேஜஸ்வி யாதவ் கூட இருக்காங்க, இல்லன்னா ஜன்சுராஜ் பக்கம் இருக்காங்க, ஜன்சுராஜ் பக்கம் இருக்காங்க. பின்னாடி கூட ஜன்சுராஜ்ல இருந்து இதுக்கு போயிட்டாங்க, தேஜஸ்வி போயிட்டாங்க. அதுவும் முக்கியமான ரீசன் என்னன்னா, அந்த 15 வருஷம் ஜங்கல் ராஜ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த 90s பிறந்தவங்களுக்கு தான் தெரியும், இல்லை 80s பிறந்தவங்களுக்கு தெரியும். 2000 பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு 25 வயசு இருக்கிறவங்களோ 20 வயசு இருக்கிறவங்களோ பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது ஒரு விஷயமே இல்லைன்னு ஒரு காமன் சென்ஸை வந்து எல்லாருமே என்ன யூஸ் பண்றாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து காமராஜர் ஆட்சியை பத்தி பேசுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து எம்ஜிஆர் ஆட்சி பத்தியோ, கருணாநிதி ஆட்சியை பத்தியோ, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பத்தியோ, எல்லாரோட ஆட்சி பத்தி பேசுவாங்க. ஸோ அவங்களோட பெற்றோர் எங்கேயும் போல. இன்னைக்கு இப்ப 20 வயசு இருக்கிற வீட்லயோ 25 வயசு இருக்கிற பையன் பொண்ணு வீட்லயோ அவங்களோட அப்பா அம்மாவோ அவங்களோட தாத்தா பாட்டியோ லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டுதான் அவர்கள் வளர்ந்துருப்பாங்க. அவர்கள் எப்படி பீகார்ல வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க, எவ்வளவு அச்சத்துல வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் வெளியூருக்கு போக வேண்டியிருந்துச்சு, வெளி மாநிலத்துக்கு போக வேண்டியிருந்துச்சுங்கிற கதைகள் எல்லாம் சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது அந்த ஸ்டோரிஸ் கெட் பாஸ்ட் ஆன். இமீடியட்டா ஒரு 15 இயர்ஸ்ல அதெல்லாம் மறந்து போகாது. அப்படி ஒரு 25 வருஷம் கழிச்சு வேணா மறந்து போகுமே தவிர, இப்பதான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள், நடந்த பிரச்சனைகள், இருந்த அச்சுறுத்தல்கள், இருந்த சோசியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர் கண்டிஷன் எல்லாம் அவ்வளோ ஈஸியா மறக்காது. பெற்றோர்கள், வீட்டுல இருக்கிற பெரியவங்களா அதெல்லாம் கண்டிப்பா 20 வயசு 25 வயசு இருக்கிற பசங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க 10 வருஷமா கேட்டு வளர்ந்துருப்பாங்க, அதனாலே அவங்க போக மாட்டாங்க. அடுத்தது யூத் 21 போட்டு, பெற்றோர்கள் இன்னொன்று போட்டு, பெரியவர்கள் இன்னொரு போட்டெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்போது எல்லா வயசு மக்களும் 20-25 வயசு ஒரு பையனோ பொண்ணோ சரி, அவர்களோட பெற்றோர்களோ சரி, எல்லாரும் சேர்ந்துதான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த கேஸ்ட் கோலிஷன் பார்க்கும்பொழுதும் எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க தான் பார்க்க முடியும். இல்லாட்டி இப்படி ஒரு ஸ்வீப் வரவே வராது. அதனால இவங்க கட்டமைக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு விக்டரி வந்துருச்சுன்னா, சப்போஸ் மகாகட்பந்தன் ஜெயிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூத் எல்லாம் வந்து ஜென்சிலாம் வந்து என்டிஏவை வந்து பிஜேபி மோடியை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாப்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ, அதுல வந்து டெலிவர் பண்ணல, அதனால இவங்க எல்லாமே ராகுல் காந்தி பக்கமும் தேஜஸ்வி யாதவ் பக்கமும் போறாங்க அப்படின்னு ஒரு ரீசனை ஜெயிச்சா சொல்றதுக்காக இந்த கட்டமைத்த வாதம் வந்து இப்ப சுத்தமா தவிடுபடி ஆயிடுச்சு. தேஜஸ்வி யாதவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோமே, எப்படி எப்படி அந்த யூத் அவருக்கே ஓட்டு போட மாட்டாங்களா? எந்த யூத் ஓட்டு போட்டாலே அவர் ஜெயிச்சிருந்தோமே, அத்தனை பேர் இருக்காங்களே, 1/3 ஈஸியா ஓட்டு போட்டுருந்தோமே மொத்தமா அவரோட ஊர்லயே, அவரோட சமுதாயத்தை சேர்ந்த மக்களே ஓட்டு போடணுமே. அதனால இவங்க வந்து இந்த மாதிரி பல நரேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணாங்க. யூத் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, யூத் எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு. அது இல்லைங்கிறது ஒரு பெரிய ப்ரூஃபோட இங்க வந்து இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற மக்களும் பாக்குறாங்க,
எப்படி மோடி கவர்மெண்ட்னால எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி நிதிஷ் கவர்மெண்ட்னால எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, எவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அந்த டிஃபரன்சஸ் வந்து அவங்க லைஃப்ல வந்து பாக்குறாங்க. இன்னி வரைக்கும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் புவரஸ்ட் ஸ்டேட், பர் கேபிட்டா லோவஸ்ட்னு. ஆனா எங்கேருந்து எங்க வந்திருக்காங்கன்னு பாக்கணும்ல. 5 வருஷத்துல 10 வருஷத்துல 50% இன்க்ரீஸ், 50% per capita 30% அந்த பாவர்ட்டி 5% குறைஞ்சிருக்கு. பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு, per capita income 50% ஜாஸ்தியா இருக்கு. டபுள், ஐ மீன் பாதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் அவங்க லைஃப்ல சேஞ்சஸ் பாக்குறாங்கல்ல. பேஸ் எங்கேயோ இருக்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரி மாநிலங்களோட பேஸ் வேற இடத்துல இருக்கு. பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தோட பேஸ் இருக்கு. ஆனா அவர்களுடைய வாழ்வியல் முறையில ஒரு சேஞ்சை பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாரால அவங்களுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் இது இப்போ வந்து காட்டுது. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி எல்லா நரேட்டிவ்ஸ், எல்லா கால்குலேஷன்ஸையும் பீட் பண்ணி வந்த ஒரு விக்டரியா தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ டேலியை பார்த்தோம்னா என்டிஏ அலையன்ஸ் 201 இருக்கிறது, இந்திய அலையன்ஸ் 36 இருக்கிறது. உங்களுக்கு ஆர்ஜேடி 28ன்னு பிலோ 30 போயிட்டாங்க. 36ல 28 தான் இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் வந்து ஒரு வழியா 5ன்னு வந்து ஓரளவுக்கு 5ஆம் நம்பர்ல வந்து நின்று இருக்காங்க. HIM பக்கத்துல நானும் நீ ஈக்குவல் தான், கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கூட நான் குறைஞ்சவன் கிடையாதுன்னு காங்கிரஸ் வந்து சொல்ற அளவுக்கு அவ்வளவு இறங்கி நிக்குது. 61 சீட்ல போட்டிட்டு 5 இடத்துல காங்கிரஸ் லீடிங். CPI-ML கடந்த முறை ஒரு பெரிய டபுள் டிஜிட்ல எடுத்து பெரிய ஒரு ஃபேஸ் சேவரா அந்த அலைன்ஸ்க்கு இருந்தாங்க. அவங்க இந்த முறை 2. CPM 1. இந்த நிலையில CPI சொல்லியிருக்காங்க, Congress is no more an alternative. Congress is should be reconsidering its approach அப்படின்னு CPI அட்வைஸ். CPI எத்தனை சீட்டு எத்தனை இடத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது வேற விஷயம். பட் அவங்க அட்வைஸ் இந்திய அலைன்ஸுக்குள்ள இது மாதிரி நாய்ஸஸ் இனிமே வர ஆரம்பிக்கும். நான் தான் சொன்னது, எக்ஸ்பெக்டட் நாய்ஸஸ் இது எல்லாமே வர ஆரம்பிக்க போகுதுதான். பெங்கால்ல அவங்களுக்கு பார்கெனிங் பவர் போயாச்சு. ஸோ அதனால அவங்க பெருசா எதுவுமே, மம்தா அவர்களும் சரி இடதுசாரிகளும் பெருசா இடம் கொடுக்க போறதில்லை, தமிழ்நாட்டிலையும் கொடுக்க போறதில்லை. இந்த நிலைமையில போச்சுன்னா திருப்பியும் கேரளால LDF பவருக்கு வரதுக்கே கூட திருப்பி சான்ஸ் இருக்கு. UDF வராம போய் LDF திருப்பி வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது யாரை சொல்றாங்க, பாட் காலிங் த கெட்டில் பிளாக் மாதிரி CPI வந்து காங்கிரஸை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்ல இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு காங்கிரஸோட நிலைமை வந்திருக்கேன்னு பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இவங்க சொல்ற இன்னொரு நரேட்டிவ் வந்து பொய் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியோட பர்ஃபார்மன்சஸ் என்னைக்குமே பீகார்ல வந்து பிகாஸ் அது ஹாட்பெட் ஆஃப் நக்சல் மூவ்மெண்ட், மாவோயிஸ்ட் மூவ்மெண்டா இருந்ததுனால என்னைக்குமே அங்க வந்து சில பாக்கெட்ஸ்ல வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் ஹையா இருக்கு. போன தடவை அவங்க ஜெயிச்சாங்க, CPI-ML நல்லா பண்ணாங்க. அப்போ உடனே எல்லாமே பெருசா எழுத ஆரம்பிச்சாங்க, இது வந்து ஒரு ரெஜுவினேட் ஆன கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. இவங்க கட்டமைத்த எல்லா நரேட்டிவ்ஸும், அதாவது அங்க ஜாப்ஸ் இல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட், அங்க வறுமை, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கட்டமைச்சாங்கல்ல. அங்க வந்து இவங்க வந்து ஃபேக்கா ஒரு டெவலப்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க. நிதிஷ் வந்து சுவாசன் பாபுலாம் கிடையாது அப்படின்லாம் இவங்க கட்டமைச்சு. அப்படி இருந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓட்டர் டர்ன் அவுட் இவ்வளவு இருந்திருக்க கூடாது. ஓட்டர் டர்ன் அவுட் இவ்வளோ இருந்து இவ்வளோ பெரிய வெற்றி NDA பெறதுன்னா அப்போ இவங்க சொன்னதெல்லாம் போய் இந்தியா நிஜமாவே டெவலப்மெண்ட் டெலிவர் பண்ணிருக்கு தான் பார்க்கணும். இல்லாட்டி ஒரு நேச்சுரல் கரோலரிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் CPI-ML நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா ஈஸியா அதை வித்துற முடியல. உங்களுக்கு வறுமைக்கு காரணமே இவங்க தான், உங்களுக்கு வேலையின்மைக்கு காரணமே இவங்க தான், உங்களுக்கு செக்யூரிட்டி சேஃப்டி இல்லாத காரணமே இவங்க தான், பெண்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமே இவங்க தான் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா ஈஸியா ஓட்டு போட்டு போயிட முடியும். கம்யூனிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு நல்லா இருந்துச்சோ போன எலெக்ஷன்ல, அதோட ரொம்ப மோசமா போயிருக்கு. காங்கிரஸ் போயிருக்கு, முக்கியமா RJD இது போயிருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே சொல்றது வந்து ஒரு விஷயம் வந்து சசி தரூர் அவர்களும் சொல்லியிருக்காரு, மத்தவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப RJD-யோட பர்ஃபார்மன்ஸுமே நம்ம கேள்விக்குறியாக்கணும்ல. காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். நோ பாயிண்ட் இன் ஃபிளாகிங் அட் டெட் ஹார்ஸ் சொல்ற மாதிரி நம்ம காங்கிரஸ் இன்னும் எவ்வளவுதான் போட்டு அடிக்கணும்னு தெரியல. ஆனால் RJD மாதிரி ஒரு கட்சி கடந்த 3 தேர்தலா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, க்ளோஸா வந்தாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண கட்சி இன்னைக்கு வந்து 27 சீட்டு தான் ஜெயிச்சிருக்குன்னா அப்ப அது ஓவராலாவே ஒரு ஃபெயிலியர் தானே. காங்கிரஸால மட்டுமே ஃபெயிலியர் கிடையாது. அப்ப காங்கிரஸ் தொகுதிகளில் மட்டும் தோத்து RJDக்கு ஒரு 70% 80% ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சுன்னா நம்ம காங்கிரஸை மட்டுமே பிளேம் பண்றது கரெக்டா இருக்கும். ஆனா RJD-யும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ RJD மேலையும் லாலு யாதவ் குடும்பத்து மேலேயுமே மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. காங்கிரஸோட லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்க, இல்லாட்டி ராகுல் காந்தி கிட்ட சைட் பண்ணிக்கிட்டு பீகாரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பாதுகாக்கலங்கிற ஒரு இம்ப்ரெஷன் தான் போயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதனால காங்கிரஸ் மட்டுமே இந்த தோல்விக்கு காரணம் இல்லை. RJD-யுமே இவ்வளோ ஒரு மோசமான ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுட்டு இருக்கும்போது அவங்க காங்கிரஸை மட்டுமே பிளேம் பண்றது சரியா இருக்காது. உங்க ஒப்பீனியன் சார்? ஸ்ரீகுமார். ஆமா, அதாவது 2010க்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தோல்வி RJD-யை பொறுத்த வரைக்கும். திரு BRS சொன்ன மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, CPI-ML வந்து 2 சீட்டு தான் வாங்குறாங்க.
இட்ஸ் a very big shock for them. அது எந்த சீட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. கராக்கட்டுன்னு ஒரு தொகுதி, பாலிகஞ்சுன்னு ஒரு தொகுதி, இந்த சீட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் சிபிஎம்எல். சிபிஎம்எல் எந்தெந்த சீட் if it is correct, ரெண்டு சீட் தானா? பாலிகஞ்சு கராக்கட் தானா? தெரியுமா? கோசி. அப்ப கராக்கட்ல தோத்து கோசில மார்ஜின் 900. ஓகே, பட் பாலிகஞ்சு தவிர கராக்கட்டுடைய லோக்சபா எம்பிஏ இஸ் ஃப்ரம் சிபிஎம்எல் இந்த முறை 2024ல. எதுக்கு சொல்றேன்னா, திரு பிஆர்எஸ் சொன்னது போல மக்களை ஈஸியா மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இது வந்து இந்த எம்எல்ஏடைய ஒரு ஆக்டிவிட்டிஸ். நீங்க வறுமையா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், ஆட்சியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஈஸியா பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 2020 தேர்தலிலும் சரி, 2015 தேர்தலிலும் சரி, 2015ல சிபிஎம்எல் தனியா நின்னாங்க. லெஃப்ட் ஃப்ரண்ட் ஸ்டுட் அலோன். ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து மகாகட்பந்தன்ல வந்து ஜேடியு, காங்கிரஸ் as well as ஆர்ஜேடி இருந்தது. அன்றைக்கு வந்து 2015ல சிபிஎம்எல் உடைய சீட்ஸ் உடைய எண்ணிக்கை எனக்கு ஞாபகம் இல்லை. இட் குட் பி மோர் தேன் 2. ஐ எம் ஷூர் அபவுட் இட். இந்த முறை அதை விட கீழே வந்திருக்காங்க. அண்ட் சிபிஐயோட ரெப்ரசன்டேஷன் என்னைக்குமே 1-2 இருந்துகிட்டே இருக்கும். இந்த முறை சிபிஐக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சிபிஎம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த முறை. சிபிஎம் ஒண்ணுதான். சிபிஐ இல்லாமலே போயிட்டாங்க. சிபிஎம்எல் 2 அப்படிங்கிறது அந்த நக்சல் ஃப்ரீ பாரத் அப்படிங்கிற அதோடைய ஒரு நீட்சியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா the more the government is determined அந்த to weed out the Maoist from the areas, அது வந்து அது நிறைய பேர் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு திரும்புறத நம்ம பாக்குறோம். சத்தீஸ்கருடைய ஆட்சி மாற்றம், அதிலிருந்து இதோடைய ரேலிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமாக சத்தீஸ்கரில் ஆட்சி மாற்றம் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த மாவோயிஸ்டுகளுடைய அந்த இது வந்து அவ்வளவு சீக்கிரம் குறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ தட் வாஸ் அ கேம் சேஞ்சர். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், திரு பிஆர்எஸ் சொன்ன அந்த காட்டாட்சி ஆட்சிகளுடைய அந்த நீட்சியை சொன்னாரு. இந்த ஜென்சிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பழைய ஜங்கிள் ராஜை பத்தி ஞாபகம் இருக்காது, அதெல்லாம் லலு பிரசாத் யாதவோட காலம், இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஜெனரேஷன்ஸே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, 2 முறை அணி மாறினார். அதாவது ஃபர்ஸ்ட் 2015 to 2017 வரைக்கும் நிதிஷ்குமார் மகாகட்பந்தனோடு இருந்தார். அதே போல 2022 to 24 அந்த டயத்திலையும் மகாகட்பந்தனோடு இருந்தார் நிதிஷ்குமார். ஆர்ஜேடியோடு போனார். இந்த 2 முறை ஆர்ஜேடியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் டெப்டி சிஎம் ஆனார். அவர் எப்ப டெப்டி சிஎம் ஆறாரோ அப்ப லா அண்ட் ஆர்டர்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த ஒரு இட் வாஸ் நாட் அ ஃபுல் ஜங்கிள் ராஜ், பட் த ட்ரேசஸ் ஆஃப் ஜங்கிள் ராஜ், அதை மக்கள் அங்கங்கு காண பாக்குறாங்க அவங்க. சோ ஒரு டெப்டி சிஎம் இருக்கிற போதே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா, இஃப் ஹி பிகம்ஸ் அ சிஎம் அப்ப எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பெண்கள் உணர்கிறார்கள். சோ ஒரு கம்ப்ளீட்டா அவங்க ஆட்சியிலே இல்லாம இருந்திருந்தா பரவாயில்ல, அப்பப்ப அவங்க வந்துட்டு போன அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஜங்கிள் ராஜ மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் வந்து இன்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பஞ்சிங் பேக் ஆயிடுச்சு. எல்லாரும் இப்ப எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே காங்கிரஸ் வந்து ஒரு லைபிலிட்டியாக பார்ப்பார்கள். குறிப்பாக இப்போ இதோடைய வெளிப்பாடு, இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியரஸ்ட் பேரோமீட்டர் எதுனா பார்லிமெண்ட் செஷன் டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சோ எந்த அளவுக்கு மற்ற எதிர்கட்சிகள் அனைவரும் காங்கிரஸோடு ஒன்றிணைந்து அந்த செஷனை மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்பொழுதே அந்த கூட்டணியில் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கிறது. இஃப் நாட் ஃபுல் அலையன்ஸ்ல இல்லைனாலும் ஃப்ளோர் கோஆர்டினேஷன்ல இருக்கலாம். ஏன்னா ஒரு செஷனை ஃபுல்லாவே வாஷ் அவுட் பண்ணாங்க போன தடவை. ஸோ இட் இஸ் பிகம் அன் அஜெண்டா ஃபார் காங்கிரஸ். ஒவ்வொரு முறையும் ஒரு பிசினஸே டிரான்சாக்ட் பண்ண விடாம பண்றது. ஸோ இந்த முறை அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் த பீகாருடைய அந்த ஒரு முக்கியமான ஹைலைட்டிங் ஃபிகராக நான் பார்ப்பது, இன் a wave election, the diminishing impact of the Marxist Leninists as well as the leftist parties. That is the highlight of this election. One of the highlight. மற்ற நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க, அதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு நான் பாக்குறேன்.
204 அப்படின்னு நம்பர் இருக்கிறது. யூ கேன் see soon in our tally board 2 நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. 204 அப்படின்னு என்டிஏயோட நம்பர் போயிருக்கிறது. இந்திய அலையன்ஸோடது 33 அப்படின்னு வந்து நிற்கிறது. பிஜேபி 92 அப்படின்னு தன்னுடைய சிங்கிள் பெஸ்ட் ஆஃப்டர் 2010 கொண்டு வந்து நிற்கிறது. 92 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, தனிப்பெரும் கட்சியாக பீகாரில் முதல் முறையாக, முதல் முறை நினைக்கிறேன், முதல் முறையாக பீகாரில் நம்பர் 1 பார்ட்டியாக உருவெடுத்திருக்கிறது. பாஜக 92 சீட், 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 92 சீட்டை வென்றிருக்கிறது. ஐ மீன் முன்னிலையில் இருக்கிறது பாஜக. இந்த 92ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சீட்ல மட்டும்தான் பிலோ 1000ல அந்த லீட் மார்ஜின் இருக்கிறது. 1000க்கு கீழே 800 அப்படின்னு 800 கிட்ட வந்து அவங்களுடைய லீடிங் மார்ஜின் வந்து ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் இருக்கு. வேற ஆர்ஜேடி மொத்தமே 26 சீட்ல தான் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. அதுல 10 சீட்ல வந்து 1000க்கு கீழே லீடிங் மார்ஜின் இருக்கு. சோ வந்து என்ன பார்த்தாலும் திருப்பி போட பார்த்தாலும் என்டிஏஸ் வே அஹெட், வே அஹெட்ன்ற மாதிரி 203 சீட்ல என்டிஏ லீடிங், 34 சீட்ல இந்திய அலையன்ஸ் லீடிங், அதர்ஸ் 6 அப்படின்னு வந்து இருக்கிறது. ஏஐஎம்ஐஎம் வந்து 5 சீட்ல லீடிங்ல இருக்கு, ஈக்குவல் வித் ஆன் பார் வித் காங்கிரஸ். ஹெச்ஏஎம் ஹிந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா ஜிதன் ராம் மாஞ்சியின் சின்ன கட்சி 6 சீட்ல போட்டிட்டாங்க, அவங்க 5 சீட்ல லீடிங்ல இருக்காங்க. காங்கிரஸ் 60 சீட்ல போட்டிட்டு இருக்கு, அதுவும் அதே 5ல இருக்காங்க. அண்ட் தேஜஸ்வி யாதவ் யாரு இளைஞர் நாயகன், இளைஞர்களின் நாயகன் அப்படின்ட்டு பீகார்ல முன்மொழியப்படுகிறாரோ, பெரும் வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார், பேசாவே எம்ஒய்னு ஒரு பாப்புலேஷன் வச்சிருக்கார், அப்பாவின் பின்னால் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களோ, உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களோ, ஜாதி அப்படின்ற விஷயத்த பெரிய டூலா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறாரோ, அவர் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவில் இருக்கிறார். ரகோபூர் தொகுதி குடும்ப தொகுதி ஆர்ஜேடியோட பேஸ்டியனாக இருந்திருக்கிறது. அந்த இடத்துல வந்து சதீஷ்குமார், பாஜகவின் சதீஷ்குமாரிடம் வந்து பின்னடைவில் இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். 9000 வாக்குகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பின்னாடி போயிட்டே இருக்குன்றத பாக்குறோம். பின்னடைவுன்றது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடைசியா ராப்ரி தேவி எல்லாம் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. இம்முறை தேஜஸ்வி யாதவ் போட்டிடுறார். 9000 வாக்குகள். நான் உங்க 2 பேர்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, 2024 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பிஜேபி செய்த கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் என்னென்ன? ஐ திங்க் 2024 ஒரு அபிரேஷன், நம்மளும் அதை பத்தி நிறையாவே பேசியிருக்கோம். எப்படி ஒரு 2004ல 2 ஸ்டேட், அதாவது ஆந்திரா அண்ட் அப்ப ஒன்றிணைந்த ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு வந்து அந்த எலெக்ஷனே மாத்தி ரிசல்ட் மாறி வந்ததோ, அதே மாதிரி யூபி அண்ட் மகாராஷ்டிரா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், கொஞ்சம் ராஜஸ்தான், இதனால பாஜக ஒரு பெரிய பின்னடைவாதமாக ஒரு 2 ஸ்டேட்ஸ் அங்க நடந்த அந்த ஹைலி லோக்கலைஸ்டு ஒரு போல்ஸ் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னாலதான் மாறிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேனே தவிர, கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி 2024க்கு முன்னாடியும் சரி, அப்ப நடந்த அந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லயுமே ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள்லாம் யூபி, உத்தராகண்ட் இதெல்லாம் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால பிஜேபி வந்து நடுவுல ஹிமாச்சல், கர்நாடகா மாதிரி ஸ்டேட்ஸை வந்து ட்ராப் பண்ணாலும், 1-1 ஃபைட் வித் காங்கிரஸை ட்ராப் பண்ணாலும், மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வேற தே ஆர் ஸ்ட்ராங். நம்பர் 1 or 2ல இருக்கிற இடத்துல எல்லாமே அவங்க ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதனால ஒரு பெரிய கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் பை ஸ்டேட் தேவைப்படலாம் தான் நான் பாக்குறேன். ஆப்போசிஷனோட வீக்னஸ் கண்டினியூஸ் டு பி தேர். என்னைக்கு காங்கிரஸ் அது வந்து அவங்களோட லாங் டேர்ம் பிளானா அவங்க லீடர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணி, இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி, நரேட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரெங்தன் பண்ணி, எலெக்ஷன் மிஷினரியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவங்க வராங்களோ, அது வரைக்குமே பிஜேபி வந்து கண்டினியூஸா ஜெயிச்சுட்டே இருக்க போது தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி காங்கிரஸ் ஸ்விங்கிங் டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்டர் ராகுல் காந்தி, திரு ஸ்ரீகுமார் அவர்கள் சொன்ன மாதிரியும் நானும் இதை பல தடவை முன்னாடி பேசியிருக்கேன். நேரு அவர்கள் கீழே கூட, இந்திரா காந்தி அவர்கள் கீழே கூட, ராஜீவ் காந்தி அவர்கள் கீழே கூட காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்ஸோ இல்லாட்டி தேச ஒற்றுமைக்கு எதிரான ஒரு நரேட்டிவ்ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அவங்க யாருமே ஃபாலோ பண்ணதே கிடையாது. அன்னைக்குமே வந்து ராஜீவ் காந்தி வரைக்குமே காங்கிரஸ் வாஸ் சீன் அஸ் அ நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஆனா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இஸ் சீன் அஸ் அன் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங் பார்ட்டி மாதிரி தான் போயாச்சு. ஸோ அதனால காங்கிரஸ் அந்த ஒரு பொசிஷனை எடுக்கிற வரைக்கும், என்னைக்கு வந்து ஆர்மியை கேள்வி கேட்கறாங்களோ, ஆர்மியில வந்து காஸ்ட் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு கிடைக்க போகுது? காங்கிரஸோட ஒரு நேச்சுரல் ஓட் பேங்கே அப்பர் காஸ்ட் பிளஸ் தலித்ஸ் பிளஸ் மைனாரிட்டிஸ் தான் முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் எப்படியே ஓட்டு கிடைக்க போகுது? எல்லாருக்குமே அது ஒரு அருவருப்பா தான் இருக்கும். இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் மட்டும் கிடையாது, ஆர்மியை நீங்க கேள்வி கேட்டாலும் எல்லாருக்குமே அருவருப்பா தான் இருக்கும். அதே மாதிரி ஐஐடியில வந்து முன்னேறிய வகுப்பினர் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க, அதனால மத்தவங்களால போக முடியல. இந்த மாதிரி எஜுகேஷன் சைட்ல ஃபுல்லா வந்து முன்னேறிய வகுப்பினர் தான் இருக்கு. எஜுகேஷன் சைடு
ஆர்மி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க வந்து கேள்வி எழுப்பி இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா எல்லாமே நீங்க வந்து ஒரு நோபாலுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீ ஹிட்டை தான் பிஜேபி கொடுக்குறீங்க. அதனால பிஜேபி வந்து பெருசா கோர்ஸ் கரெக்ட் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி தலைமையில இருக்காரோ, இன்னைக்கு அவங்க கேம்பெயின் ஸ்டார் கேம்பெயினரா இருக்காரோ, அது வரைக்குமே பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு தான் பாக்குறேன். அவங்க பிஜேபி என்னைக்குமே செய்யற மாதிரி ஒரு ஸ்டேட் எலெக்ஷனையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு மேக்ரோ இஷ்யூஸா இருக்கட்டும், மைக்ரோ இஷ்யூஸா இருக்கட்டும், மைக்ரோ மேனேஜிங்கா இருக்கட்டும், நரேட்டிவ் செட்டிங்கா இருக்கட்டும், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், எலெக்ஷன் மிஷினரியா இருக்கட்டும், சோஷியல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கீம்ஸா இருக்கட்டும், லாஸ்ட் மைல் டெலிவரியா இருக்கட்டும், இது எல்லாமே எல்லா மாநிலத்திலயும் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. வரலாறுலே இல்லாத அளவுக்கு மறுபடியும் பீகார்ல ஜெயிக்கிறது, மத்திய பிரதேஷ்ல ஜெயிக்கிறது, மகாராஷ்டிரால ஜெயிச்சது, குஜராத்ல ஜெயிக்கிறது, அசாம்ல ஜெயிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஸ்டேட்ல எல்லாம் ஜெயிக்கிறாங்களோ திருப்பி அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. உத்தராகண்ட், இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல. அதுக்கு காரணம் எல்லாமே அவர்கள் சரியா செய்யறது. அந்த லாஸ்ட் மைல் டெலிவரியிலேருந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், மிஷினரி, எலெக்ஷன் மிஷின்ல ஒரு சைடு இருந்தாலும் ப்ரோ இன்கம்பன்சியா 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் ஒரே கட்சி ஆட்சியில இருக்கணும்னா கண்டிப்பா அவர்கள் மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சாதான் அவங்களால பண்ண முடியும். அப்படி செஞ்சிருக்காங்க. முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட், இன்னொன்று பெருசா இங்க சொல்லப்படுற ஒரு விஷயம், நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணி சைட்ல இருக்கும்பொழுது பெருசா புகழ்ந்து, பீகாரை புகழ்ந்து, யூபிஏ ஒண்டி திட்டிட்டு இருந்தாங்க இங்க திமுக எல்லாம். 23-20 அவர் இந்த சைடு வர வைக்க முன்னாடியும் அதே தான் இப்ப கோட் பண்றேன். ஸ்டாலின் அவர்கள் 2023 பீகாருக்கு போகும்போது அந்த 2024க்கான ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மீட்டிங் நடந்ததுல, ஆல் பார்ட்டி மீட்டிங் நிதிஷ் பண்ணார்ல பீகார்ல. அப்ப ஸ்டாலின் அவர்கள் போகும்போது ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஐ ஹவ் கம் டு த லேண்ட் ஆஃப் புத்தா, கர்பூரி தாக்கூர் அண்ட் பிபி மண்டல். திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னு. அந்த லேண்ட் ஆஃப் புத்தா, கர்பூரி தாக்கூர், பிபி மண்டல், லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான பூமின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொன்ன பூமி. அந்த சமூக நீதிக்கான பூமி இன்னைக்கு 200 சீட்டை என்டிஏ கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதனால உண்மையான சமூக நீதி கட்சி எந்த மாநிலத்திலும் பிபி மண்டல் வந்தாரோ, எந்த மாநிலத்திலும் கர்பூரி தாக்கூர் வந்தாரோ, எந்த மாநிலத்திலும் புத்தர் அவர்கள் வந்தாரோ, எந்த மாநிலம் சமூக நீதி மாநிலம்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாரோ அந்த மாநிலத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி தான் உண்மையான சமூக நீதிக்கான கட்சி. அது ப்ரூவ் ஆயிருக்கு.